பெயரை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பெயரை தெரிவு செய்வதற்காக முதற்கண் நான் அவர்களுக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரியான பெயர். இந்த உலகத்துக்கெல்லாம் மருத நிலம் என்பது என்ன? உணவு தயாரிக்கக்கூடிய நிலம், உழவு செய்து இந்த உலகத்திற்கு உணவை அளிக்கக்கூடிய ஒரு நிலம். அப்படிப்பட்ட நிலம் தான் இது. கோட்டகம் என்றாலும் நிலம் என்றுதான் பொருள். வயல்வெளிகள் நிறைந்த பகுதி என்று பொருள். கிட்டத்தட்ட இந்த பகுதி முழுவதுமே வயல்வெளிகளால் சூழப்பட்டு நடுவிலே குடியிருப்புகளோடு வாழக்கூடிய மக்கள், உழவை குலத்தொழிலாக பூர்வ தொழிலாக கொண்டு வாழ்கின்ற மக்கள், உலகத்துக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த வகையைச் சேர்ந்த மக்கள். இந்த உலகத்தில் 2 பேரும் நம்ம சொந்தவங்கள சொல்லணும். ஒன்று சோறு விடுக்கிறவங்க, இன்னொன்று சொல்லி விடுக்கிறவங்க. சோறு விடுக்கிறவங்க அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, மற்றவர்கள் எல்லாம் உணவை உண்பதற்கு காரணமாகவும் கர்த்தாவாகவும் இருந்து அந்த உணவை செய்யக்கூடியவர்கள் தான் சோறு விடுக்கிறார். அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள். இன்னொன்று சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் என்பது ஆசிரியர் பெருமக்கள். அந்த வகையில நாம் சோறு கொடுக்கக்கூடிய இனத்திலே பிறந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய பதவியை செய்து இருக்கக்கூடிய சடையன் என்ற ஒரு பெயருக்கு இங்க என்ன பொருள் என்றால், சடையன் என்றால் சிவபெருமான் பொருள். சிவனுடைய குலத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்னொன்று சடையன் என்றால் ஒரு மீன் வகையை சொல்வார். அது கொடுவா மீன் சொல்ல, அதுக்கு பேர் சடையன். ஆக நம்ம மீனை பிடிச்சிட்டு இருக்கிறோம். இன்னொன்று பாண்டியர்களுக்கு பெயர். சடையன் என்றால் பாண்டியர். மீன் சின்னத்தை கொண்டிருக்கக்கூடிய பாண்டியர்களுடைய குடிக்கும் சடையன் என்ற பெயர். அது பாண்டியர் குடி ஆகிய சிவகுலத்தைச் சேர்ந்தவர்களாகிய மீன்பிடி தொழிலையும் செய்யக்கூடிய உழவு தொழிலையும் செய்யக்கூடிய மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி தான் இந்த சடையன் கோட்டகம். இப்படிப்பட்ட நிலத்திலே ஒரு வரலாற்று பெருமை மிக்க நில அடிப்படையிலான ஒரு பெயரை தாங்கிய நலச்சங்கம் இது. தொடங்கும் போது இயன்றதை செய்வோம், எப்போதுமே இயன்றதை செய்யக்கூடிய, இயலாதவோடு கூட இயன்றதை செய்யக்கூடிய ஒரு குடி இந்த குடி. அப்படிப்பட்ட குடியிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு சங்கம். என்னுடைய ஒரு பார்வையில் இதனுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடியது மரக்கன்றுகள் வழங்குதல். முதற்கட்டமாக பயிர் தொழில் செய்யக்கூடியவர்கள் மரக்கன்றுகளும் பயிர் தொழில் தான். ஆகையினால் அதை வழங்குவதற்கு முன்னெடுத்திருக்கக்கூடிய இது பாராட்டுக்குரியது. ஏனென்றால் நாம் ஆதிகாலம் தொட்டே பயிரிடக்கூடியவர்கள். அந்த வகையிலே இந்த மரக்கன்றுகளை பயிரிட்டு முதற்கண் அந்த நிகழ்வை தொடங்க இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தாற்போல முதிர்ந்தவர்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு 12 நபர்களுக்கு உடை வழங்குதல். உணவும் வழங்கிய சமூகம் உடையையும் வழங்குகிறது என்பது பெருமைக்குரிய ஒரு விஷயம். இதையும் தாண்டி வரும் காலங்களில் இந்த அலுவலகமானது ஒரு ஆர்சி பில்டிங், ஒரு பெரிய கட்டிடத்தில் இயங்கணும் அப்படிங்கிறத என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த கட்டிடத்திலேயே அல்லது வேறு ஏதோ ஒரு இடம் வாங்கி அந்த கட்டிடத்திலேயே மாணவர்களுக்கு, வரக்கூடிய சமுதாய மாணவர்களுக்கு நல்ல கல்வியை தந்து அவர்களுடைய பயிற்சி மையங்கள் எல்லாம் தொடங்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இருக்கட்டும், பேங்கிங், ரயில்வே, இந்த மாதிரியான பயிற்சி மையங்களை தொடங்கணும். சில சமயங்களில் படிக்க வாய்ப்பு இல்லாத குழந்தைகள் இருப்பாங்க, அதை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க முடியாமல் வராது. அவர்களுக்கு தொழில் முனைவோர் பயிற்சிகளையும் கொடுக்கணும். நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரிக்கே அந்த ஆலோசனைகளையும் அந்த ஆசிரியர் பெருமக்களையும் கொடுத்து இந்த மாணவர்களை அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான அத்தனை ஆக்கப்பூர்வமான பணிகளையும் செய்வதற்கு ஆசிரியர் என்கின்ற முறையில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகையினால் இது ஒரு அற்புதமான இந்த நலச்சங்கம், மருதநில மக்கள் நலச்சங்கம் தொடர்ந்து பல நாம் இல்லாவிட்டாலும் இந்த சங்கம் நமக்கு பிறகு வரக்கூடிய சந்ததியினர்களால் தொடர்ந்து 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 செயல்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த பணியை வரக்கூடிய தலைமுறைகளுக்கு விட்டு சென்று அவர்கள் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகும்
100 ஆண்டுகளுக்கு மேலாகவும் இந்த நற்சங்கம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி